விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்குது. அதுபோல் டாக்டர் டிகே பிரபு சாருக்கு நல்ல ஆதரவு இருக்குது. நான் அரசியல் புதுசாக வராப்புல என்ன பண்ணுறான் பார்ப்போம். அதனால் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இல்லை புதுசாக வராருல்ல, நம்ம அதுக்கான ஆதரவு கொடுப்போம். டாக்டர் டிகே பிரபு நல்லபடியாக நல்லா ஃபீல்டு ஒர்க் நல்லா பார்த்துருக்குறாப்புல, அவருக்கும் ஒரு ஆதரவு கொடுப்போம். எல்லாம் அனுபவிச்சுட்டு வரதில்லை, அனுபவிச்சுக்கிட்ட வர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு சுற்றி அதிகாரிகள் சுத்தம் ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க நல்லபடியாக ஆட்சி சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்னும் வரவு தானே பார்க்க முடியும். நல்லது செய்வார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னங்கிற பார்த்துக்குவோம். சீமான் வாய்ப்பு இல்லவே இல்லை. கடைசியால் நிற்பான்னு நினைக்கிறேன். சீமானுக்கு அந்தளவுக்கு ஆதரவு கிடையாது. இங்கே டிகே பிரபு தான் இப்போ முதலிடத்தில் இருக்கிறாரு. அவர் தான் வருவான்னு நான் எதிர்பார்க்குறோம். நிறையவே இருக்குது. விஜய்க்கு நிறைய ஆதரவு இருக்குது. ஒரு சேஞ்ச் வேணும்ல, மாற்றி மாற்றி வர்றாங்க எல்லோரும். டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. நாங்கள் ஒரு சேஞ்சுக்காண்டி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். விஜய் நல்லா நிறைய பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு போதையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நிறைய காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் நிறையா பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிரபு நிறையா பண்ணிகிட்ருக்காரு சொல்கிறாங்க எல்லோரும். வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஆனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இங்கே சீமான் நிற்கிறனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நாங்கள் டிவிக்கே தான் சப்போர்ட் பண்ணுறோம். யாருக்குமா? விஜய் தானே சொல்லுவே. விஜய் தான் கண்டிப்பாக வந்துட்டு பொதுமக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அவரை ஒரு நடிகராக தான் இன்னமும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு அரசியல்வாதியாக யாருமே பார்க்கல. எல்லா கட்சி மீட்டிங்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னு என் நண்பன் சொல்லுவேன், கேளுங்க. இப்போ எல்லா கட்சி மீட்டிங்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, சேர் போடுவாங்க, ஒரு இது மைக் வைப்பாங்க, ஸ்பீக்கர் வைப்பாங்க. அது மாதிரி தான் வச்சு பார்த்துருக்கீங்க. இப்போ காரைக்குடிக்கு வராருன்னு சொல்லிட்டு சேர் போட்டு பார்க்கல. எல்லா மரத்தையும் போஸ்ட் மரத்துலையும் என்ன வச்சு மறைக்கிறாங்க. என்ன வச்சு மறைக்கிறாங்கன்னா, அது தகடை வச்சு மறைக்கிறாங்க. ஏன் அப்படி மறைக்கிறாங்கன்னு தெரியல. அதை பற்றி ஏன் போஸ்ட் மரம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மரத்தை வந்து மறைக்கிறாங்க. எதுக்கு மறைக்கிறாங்கன்னு தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர் மறைக்கிறாங்க, எதுக்கு மறைக்கிறாங்கன்னு தெரியல. இதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் என்னன்னு. அவன் வந்து எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியலை. ஃபுல்லாக இது காரைக்குடியா இல்லை வேறு இதில் இருக்கமான்னு எனக்கும் புரியலை. இல்லை எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா, இல்லை உனக்கு அப்படி தெரியுதா? எல்லாரும் அப்படியே தெரியுது. உனக்கு அப்படி தான் தெரியுதா? இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. பொதுமக்கள் இந்த ஸ்கூலில் இல்லை, காலேஜ் பொண்ணுங்க, காலேஜ் பிள்ளைங்க அவங்க போடுவாங்க. அவ்வளோதான். படத்தை பார்த்தவங்க ஓட்டு போடுவாங்க அவருக்கு, அவ்வளோதான். அது இன்னும் எலெக்ஷன் இன்னும் கடைசி ஒரு 5 நாளில் தான் தெரிய வரும். இந்த இன்னைக்கு அண்ணே சாட்டை துறைமுக அண்ணே வந்து நல்லா பேசினாப்புல. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த தேர்போக்கி அவங்கலாம் வந்துட்டு நல்லா பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. வேறு யார் தலைவா? மாங்குடியும் அவங்க மாங்குடி ஐயா ஃபுல்லாக நல்லா செஞ்சுருக்காங்க, பண்ணியிருக்காங்க. என்ன தலைவா சொல்லணும் தலைவா? சீமான் வர வாய்ப்பு இருக்கா? சீமான் வரலாம். ஏன்னா கணிக்க முடியாது. 4 பேருமே 4 போட்டி, 4 முனை போட்டி மாதிரி இருக்குது. ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை, சொல்ல முடியல. நம்ம தொகுதிக்கு யார் வந்து செய்வாங்களோ அவங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம், அதான் அவங்க வராங்க, இவங்க வராங்க, நடிப்புக்காண்டி செய்கிறோம், அதுக்காண்டி செய்கிறோம், இதுக்காண்டி. ஐடியாலஜி என்னங்கிற கட்சியோட ஐடியாலஜி பார்த்து ஓட்டு போடும் கண்டிப்பான முறையில். அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு இல்லை, ஐடியாலஜி தான் முக்கியம். கட்சிக்குன்னா ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அவங்க ஐடியாலஜி, கேண்டிடேட் வந்து நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா வந்து இவர் அவர் அப்படின்லாம் போடாமல் ஐடியாலஜி என்னங்கிற பார்த்துட்டு ஓட்டு தலைவர். கண்டிப்பாக ஆதரவு இருக்குது சார். 100% ஆதரவு இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு நீங்களும் வாங்க, 1 to 4 பார்க்கப்போம். மாற்றம் வேணும், அதுக்காக தான் பார்க்குறோம் சார். கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். அது அவங்க சொல்லுவாங்க சார், 1000 சொல்லுவாங்க சார். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, கொடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம சரியில்லைன்னா மாற்றுவோம், அவ்வளோதான். காடு தொகுதியில் டஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் டிவிக்கு பிரபு வருவார்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இருக்குது சார். அது எப்படின்னா, இங்கே உள்ள கேண்டிடேட் வந்து மிஸ்டர் பிரபுன்னு ஒருத்தர் டாக்டர். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து எப்படின்னா, இது தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாலே நிறைய நல்லது பண்ணுவார். என்ன செய்கிறதுனா, அவர் ரோடெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோம்னா உடனே ரோடே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார். ஃபுல்லாக அந்த ஏரியாவில் ரோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதை வந்து ரொம்ப கிளியராக பண்ணிடுவார். அவர் மக்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்காரு. அவர் மேலே வந்து நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 கட்சி, ஆண்ட கட்சி இப்போ ஆளுகிற கட்சி ரெண்டுமே வந்து யாருக்குமே எந்த பாதுகாப்புமே கிடையாது, எந்த தொந்தரவும் முடியாது. புதுசாக வருது, நாங்கள் விஜய் ரசிகர்ன்றலாம் கிடையாது. நம்ம
பொதுவாக டாக்டர் வந்து ஒரு நல்ல மனுஷர் அவர். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இறங்கி எல்லா வேலையும் பார்ப்பாரு. அதனாலேயே அவர் வந்து வரதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. படம் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அவர் இப்போ இதுக்கு முன்னால் வந்து அவரை வந்து எல்லாம் முடக்கி வச்சுருந்தாங்க. அவரை எங்கே போனாலும் அவருக்கு ஒரு தடையை போட்டு அவருக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ நேற்று திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த இதே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. நல்லா எழுச்சியாக கூட்டம் நிறையா வருது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா முதல்ல சொன்னாங்க என்னென்னா ஓட்டே கன்வெர்ட் ஆகுது, கூட்டம்லாம் ஓட்டாகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா ஓட்டை ஆகுன்ற ஒரு சுச்சுவேஷனு. அவர் வந்து போட்டிருக்க கேண்டிடேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல கேண்டிடேட் தான் போட்டிருக்காரு. அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர் வரவங்களாம் இருக்காங்க. சாதாரணமான மனுஷனால தான் போட்டிருக்காங்க. பழுத்த அரசியல்வாதியோ நல்லா பணம் தின்னு கொட்டை போட்டவரோ அவங்கெல்லாம் வரல. இப்போ எப்படின்னா மக்கள் சேவைக்காக கண்டிப்பாக வரக்கூடிய ஆளை தான் அவர் போட்டிருக்காங்க. அதனால் அவர் புதுசாக ஒரு மாற்றம் வரப்போ எல்லாருக்குமே தேவைப்படுது. அந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எல்லா ஏரியாவிலும் இருக்குது. குறிப்பாக பிரபுவுக்கு இங்கே நல்லா இருக்குது. சீமான் அவர் ஒரு கேண்டிடேட், நல்ல மனுஷன்தான் அவர். ஆனால் அவருடைய பேச்சு செயல்பாடுகள் யாருக்குமே ஒன்றும் பெருசாக தெரியலை அவருக்கு. என்னென்னா அவர் அந்த நேரத்தில் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிட்டு போயிடாத வந்து மித்தபடி அவர் வருவார்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சார். அது விஜய் ஆதரவு தான், பிரபு தான் 100% வருவார். ஆதரவுக்கு ரெண்டாவது விஷயம்னே, இப்போ எப்படின்னா அவர் ஒரு ஆக்டராக தான் பார்க்க வருவாங்க எல்லாருமே. ஒரு பொலிட்டிக்கல் லீடராக யாரும் பார்க்க வர மாட்டாங்க. நார்மலாக ஆக்டர் வந்தாலே யார் வந்தாலுமே க்ரௌடு வரும், வரதான் செய்யும். அது மாதிரி தான் வர்ற கூட்டம் ஃபுல்லாக நாளைக்கு அப்படி தான் வரும். அரசியலுங்கிறத ஒரு இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, அது எப்படின்னு நம்ம கருத முடியாது. வர்ற கூட்டம் எதுக்கான்னு சொன்னால் ஒரு ஆக்டராக தான் அவங்கள பார்க்க வருவாங்க. பொலிட்டிக்கல் லீடரானா யாரும் பார்க்க வர மாட்டாங்க. அரசியல் தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் வந்து பார்க்க வரவே மாட்டாங்க. நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும். ஒரு திரைப்பட நடிகராக பார்க்க வருவாங்க எல்லாம். மேக்ஸிமம் வர்றது யாருன்னா காலேஜ் பசங்க வருவாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்க வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்புங்கும் போது மாங்குடிக்கு தான், காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு. ஓகே, ஆதரவு வாங்க. ஆமாம், சீமான கருத்து அவங்களும் வாங்குவாங்க, கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. ஓட்டு பிரிப்பாங்க, மேக்ஸிமம் வந்து ஓட்டு பிரியும். அதான் யாருக்கு என்னன்னு சொல்ல முடியல, இப்போ கணிக்க முடியல. நல்லா ஓட்டு பிரியும். மாங்குடி வந்து ஐயா மாங்குடி வந்து நீட்டாக ஜெயிப்பார். நாங்களாம் ஆக்டராக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்க்க போல. நான்லாம் கண்டிப்பாக போகிறேன். நாளைக்கு விஜயை பார்க்க, அவங்கள பார்க்க கண்டிப்பாக போகிறேன். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்க போல, ஒரு ஆக்டராக பார்க்க போகிறேன். கண்டிப்பாக எல்லா சைடுமே ஆதரவு இருக்குது, எல்லா சைடுமே இருக்கா. நாளைக்கு பாருங்கள் கூட்டத்தை மட்டும் எவ்வளோ வருதுன்ற மட்டும் பாருங்கள். நல்லபடியாக ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் வரணும்ண்ணா, மாற்றம் வரணும். எவ்வளவோ ஏதோ செஞ்சுட்டா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஆள் வருவார், பார்த்துப்போம். அரசியல் தெரியாது, அனுபவம் இல்லை அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே முத வரையில் யாருக்குமே அரசியல் தெரியாது, ரைட்டா? ஒரு வருவார், வந்து செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துப்போம். அவருக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது இல்லையாங்கிறது முடிவு நம்ம கையில் இல்லை. ஆனால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் இருக்கோம், பார்த்துப்போம். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாமே வேறு யார் இருக்கா? எங்கள் அண்ணனுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், பார்க்கட்டும், நல்லதே நடக்கும். இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணலை. புதுசாக ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் இருக்காப்புல, வந்து அவர் என்ன செய்கிறாருன்றதான் பார்த்துடலாம். ஆனால் ஆல்ரெடி அவர் இப்போ ரீசெண்டாகவே இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 சினிமா படம் ஃபுல்லாமே அரசியலை பற்றி பேசினார். வந்துட்டு இருந்தாப்புல பெருசாக தெரியல. புதுசாக யார் வந்தாலும் கான்ட்ரவர்சி ஒரு வேலை காட்டி தெரியாது பண்ணான்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே இருந்தாலும் எதுவுமே பண்ணலை. இவராச்சும் எதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நெருக்கி இருக்குது முக்கால்வாசி. நம்ம பசங்க ஃபுல்லாமே ஓட்டு போடுன்ற ஐடியாலாம் இருக்கானுங்க. அண்ணா சீமான் இருக்குன்னா நான் எப்படி சொல்கிறது, அண்ணன் கத்தியே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டும் வந்துட்டுருக்காப்புல, பார்ப்போம் என்னென்னு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஆட்சி மாற்றம் தான் நல்லாயிருக்கும். விஜயம் வந்தால் ஓரளவுக்கு பார்க்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் விறுவிறுப்பு இருக்காதுண்ணே. அவர் சும்மா ரசிகர்கள் கூட்டம் வரும். அவரை நடிகருங்கிறதுனால பார்க்குறக்கா ஒரு கூட்டம் வரும். மற்ற வாக்காளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. என்ன அவர் என்ன மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? 10,000 கோடி பணம் வச்சுருந்து நம்மளுக்கு என்ன மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காரா? இதனால் வர ஏதாவது ஒரு கல்வியோ ஒரு படிப்போ ஒரு மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் அனுதாபங்கள் எதுவுமே அவர் செய்யலை. இல்லை, அவர் சேஃப்டியாக வாழ்கிறாரு. இப்போ மறுபடியும் சேஃப்டியாக வாழ்கிறதுக்கு வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். மக்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க.
அவ்வளோ இருக்குது ஆதரவு இருக்கா. சும்மா விளம்பரம் தான், பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொந்த செலவால் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் மக்கள் அவ்வளோ ஆரவாரமெல்லாம் கிடையாது. இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தேர்வோகி வி பாண்டி அவர்களுக்கு அதிக வாக்கு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார். 2 முறை நின்று ஒரு எம்பி எலெக்ஷனில் நின்று தோற்றுருக்காரு, ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் நின்று தோற்றுருக்காரு. இந்த தடவை அனுதாப ஓட்டு அதிகமாக விழுகும் அவருக்கு. மக்கள் சீமானுக்கெல்லாம் அவ்வளோதான் வேலை கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு ஓட்டை பிரிக்கிற, இளைஞர்கள் ஓட்டை பிரிக்கிறது, அந்த ஓட்டை இவர் பிரிப்பார். இப்போ அதான் நடக்கும். இதில் போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் தான் போட்டி. இதில் வந்து எடப்பாடி தான் உட்காருவார், வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. சமுதாயம் நல்லா வாழணும்னா எடப்பாடியார் உட்காரணும், சமுதாயம் சீர்கேடணும்னா மித்த ஆளுகள் தான் வரணும். அதை இறைவன் தான் காப்பாற்றணும், ஆண்டவனால் ஒரு ஆளாக முடியாது. ஆதரவு இருக்குது, அவர் செயல்பாடுகளும் நல்லா இருக்கணும்ல, அதை பொறுத்து இருக்குது. வர்றாரு, ஏற்றுக்கிறான். ஆனால் அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியல, போக போக தானே தெரியும். இப்போதைக்கு பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அவர், அதுதான் எதிர்பார்க்குறோம். அது பொதுமக்கள் பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். மாநகராட்சி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுவாரா? ஒரு வேட்பாளர் டி.கே. பிரபு தானே? ஆமாம். அப்படிங்கிறப்ப வந்து எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். சீமானுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? பொதுமக்களில் செய்யணதை வாய்ப்பு வந்து சீமானுக்கும் இருக்கலாம், டி.கே. பிரபுக்கும் இருக்கலாம், பொறுத்து தான் பார்க்கணும்.